இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதானியை கைது செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி சிபிஎம் கட்சியானது போராட்டம் அறிவித்துள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். வரக்கூடிய 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என மாநில தலைமையானது அறிவித்திருக்கிறது. சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதில் பல்லாயிரம் கோடி லஞ்சம் ஊழலில் சிக்கியுள்ள அதானியை கைது செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்து தமிழகம் முழுவதும் நவம்பர் 28ஆம் தேதி அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருப்பதாக மாநில தலைமையானது அறிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத்திய அரசு அலுவலகங்களின் முன்பு பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நவம்பர் 27ஆம் தேதி அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் கட்சி அணிகளும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஜனநாயக சக்திகளும் கலந்து கொண்டு கண்டன குரல் எழுப்ப வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.